மீ அனியாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன் சன்சகி. நான் நீங்கள் எல்லோரும் வாங்க நம்ம ட்ரீம்கில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜங்குக்கா எஃப்எஃப் மை அரகண்ட் ஹஸ்பண்ட் பட் ஹீஸ் மேலே லவ் மீ பார்ட் 27 தான் பார்க்க போகிறோம். பொண்ணு பாட்டு பார்க்காதவங்க பார்த்துருந்துங்கடா, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸை வியர் பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணுறதோ பண்ணதோ உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரிங்கில் ஸ்டார்ட் பண்ணா. இங்கே ஜங்குக் தான் நேராக உங்ககிட்ட வந்திருப்பாரு. அதாவது நீங்கள் அட்மிட் ஆகிருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த ரூமுக்கு வந்திருப்பாரு. இப்போ நீங்கள் வந்து ஃபைண்ட் ஆகி படுத்துருக்கீங்க, உங்கள் கையில் ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு, நீங்கள் ஒரு மாதிரி மயக்கத்தில் தான் இருக்கீங்க. உங்கள் அத்தை உங்கள் பக்கத்தில் உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண மாதிரி உட்காந்துருக்காங்க. அவங்களுக்குன்னா ஒரு மாதிரி மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே யோன்ஷன் வந்தது எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியாது, உங்கள் அத்தைக்கு தெரியாது. அவங்க ஒரு மாதிரி இங்கே நடக்கிற எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். அவங்க ஃபேமிலியில் அதாவது இருக்கிற ஹாப்பினஸ் சொல்ல வார்த்தையே இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. பட் இப்போது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. அவங்களுக்கு அதை திங்க் பண்ணும்போது ஐஸ்லேருந்து டியூர்ஸ் வருது. ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்கிங்கில் தான் உட்காந்துருக்காங்க. இங்கே ஜேகே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. இங்கே ஜங்குக்கை பார்த்ததுமே அவங்க அத்தை தான் நீரா ஜங்குக் கிட்ட தான் ஓடி போகிறாங்க. ஜங்குக், யோன்ஷனிங்கடா, அவன் எங்கே இருக்கான்? அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல, கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன், எங்கே அவன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பேக் சைட்லாம் தேடுறாங்க. மா, யோன்ஷன் இருக்கான், ஜீவன் இருக்கிறான்ல, அந்த ரூமில் தான் இருக்கான், போய் பாரு. அது ஜங்குக் வயன், நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லித்தான். ஜங்குக் என்னதான் இருந்தாலும் வயன் மேலே கோவப்படாதடா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, கோவப்பட்டு எதுவும் கை நீட்டிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அவங்க வந்து யோன்ஷனை பார்க்கறதுக்காக அங்கே போயிருப்பாங்க. இங்கே இங்கே யார், உங்கள் மம்மி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. உங்கள் அப்பா உங்கள் மம்மி 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இங்கே வந்து இருக்கிறது உங்கள் அத்தையும் மாமாவும் தான் வந்து யோன்ஷன் அண்ட் ஜீவன் 2 பேரையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகேவும் இங்கே தான் இருக்காரு. ஸ்டில் இன்னும் இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஜேகே ஒரு மாதிரி டென்ஷனாக ஃப்ரஸ்ட்ரேட்டில் அவரோட ஃபோர்ஹெட்டில் வந்து 2 தம் ஃபிங்கரையும் வந்து கோத்து சப்போர்ட் பண்ண மாதிரி, அதாவது அவங்க தம் ஃபிங்கரால் அவரோட ஹெட்டோட வெயிட்டை வந்து தாங்குற மாதிரி கையை இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அவருக்குன்னா ஒரு மாதிரி பயங்கர டென்ஷன் உங்கள் மேலே, அவ்வளோ கோபம். அவர் நல்லா பயந்துருப்பார். அவர் சொல்ல கேட்காம நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தது, சாப்பிடாம இருந்தது, இது நீங்கள் அதனால தான் மயங்கி விழுந்திருக்கீங்கன்னு ஜேகேக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அந்த கோவம் அதெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் எப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் ஜேகே வந்து ஒரு 1 hour கழிச்சு தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு தலைலாம் வலிக்குது. நீங்கள் பிளர்ரி ஐஸாக தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியும், பிளர்ரி விஷனாக தான் தெரியும். கொஞ்சம் ஐஸெல்லாம் ட்ராப் பண்ணி உங்களோட ஐஸை சுருக்கி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து ஜேகே உட்காந்துருக்காரு. உங்களை மறைச்சபடி நீங்கள் ஜேகே பார்த்ததுமே ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக இருந்து உட்காடுறீங்க. ஏய், என்ன பண்ண போனா, எதுக்கு இப்போ என்னை பார்த்து பயப்படுற? அது வந்து ஒன்றும் இல்லை, யோன்ஷன் எங்கே இருக்கான்? யோன்ஷனுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா இருக்கான்ல? அவளாம் நல்லா இருக்கான். யார் கேட்ட ஹாஸ்பிட்டல் வந்த? உன்னை நான் வர சொன்னேன்னா? அது வந்து நான் ஜீவனை பார்க்க தான் வந்தேன். நான் தான் தெளிவாக தானே சொன்னேன், நீ ஹாஸ்பிட்டலில் இன்னும் வரவேனா, உங்கள் அப்பா அம்மாவை மட்டும் போக சொல்லுன்னு. அது மனசாச்சோடு பேசுங்க ஜங்குக். ஜீவன் என் தம்பி. அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது என்னால் அப்படி வீட்டில் சும்மா இருக்க முடியும்? பார்க்க தான் வந்து. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு வந்த, ஏன் சாப்பிடல? எனக்கு பசிக்கலை. நீங்கள் பசிக்கலைன்னு சொல்லிட்டு ஹெட்டை திருப்பியிருப்பீங்க. இங்கே ஜேகே தான் ஒரு மாதிரி கோவமாக உங்களை பார்த்து பல்ல கடிச்சிக்கிட்டு பேசுகிறாரு. பசிக்கலை,
அது அது வந்து பையன் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உன் வயித்துல நம்ம குழந்தை இருக்கு. உனக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைக்காவது நீ யோசிக்கணும். எனக்கு தெரியும், ஜீவன் அந்த நிலைமையில பார்த்தா நீ சாப்பிட மாட்ட, நீ ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுவ. அதனால தான் நீ வர வேண்டான்னு சொன்ன. ஆனால் என்னால் அப்பெல்லாம் இருக்க முடியாது. எனக்கு என் குழந்தைய விட என் தம்பி தான் முக்கியம். என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் அதை தான் சொல்லுவேன். என் குழந்தைய விட எனக்கு என் தம்பி தான் முக்கியம். எனக்கு இந்த குழந்தை பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் ஒரு கோபத்தில் வார்த்தையை விடுறீங்க. ஜெய்கேக்குன்னா சரியான டென்ஷன். ஒரு மாதிரி கோபமாக உங்களை பார்த்து முறைக்கிறாரு. இன்னும் முறைக்கிறீங்க. உங்களுக்கு உங்கள் குழந்தை வேணால் பெருசாக இருக்கலாம், ஆனால் எனக்கு என் குழந்தைய விட என் தம்பி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அகெயின் அண்ட் அகெயின். இந்த வார்த்தையை கேட்கக்குள்ள ஜெய்கேக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. நீங்கள் கோவத்தில் பேசக்குள்ளே வந்து இந்த குழந்தைக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு என் தம்பி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஜேகேக்கு இதை கேட்டதும் இன்னும் டென்ஷன் அதிகமாகி உங்களை டைட் ஸ்லாப் கொடுக்குறாரு. அந்த டைம் உங்கள் அப்பா அம்மா உங்கள் ரூமுக்கு வந்திருப்பாங்க. அது ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. உங்கள் அத்தை இருக்காங்க இல்லையா, அவங்க போனதுமே அவங்க வந்து வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் குக் பண்ணி ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அங்கே கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபுட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு வந்திருப்பாங்க. பார்த்தா நீங்களும் ஜேகேவும் ஒரு மாதிரி கோவமாக பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. சரி, 2 பேருக்குள்ளே ஏதோ சண்டை புள்ளி இருக்குன்ட்டு அவங்க அமைதியாக வெளியே நின்றுருப்பாங்க. பார்த்தா ஜேகே உங்களை கை நீட்டி அடிச்சிட்டாரு. நீங்கன்னா ஜேகே ஒரு மாதிரி வைடஸில் பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியோர்ஸ் வருது. நீங்கள் ஒரு மாதிரி கோவமாக ஜேகே பார்த்து முறைக்கிறீங்க. என்னடி முறைக்கிற, என்ன முறைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி ஜேகே உங்கள் நெக்கை பிடிக்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஜேகேவோட கையை எடுத்து விட ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு வலிக்குது. பாரு வயன், நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பீசுன்னு நான் மனுஷனாக இருக்கேன். என்னை மிருகமாக மாற்றிடாத வயன். நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நடந்தேன்னா அதுவே போதும். எப்பார், இன்னும் 8 மாதம், அது வரைக்கும் நான் என்ன சொல்கிறேனோ மூடிக்கிட்டு அதை மட்டும் செய். என் குழந்தை பெற்று என் கையில் கொடுத்துட்டு உனக்கு எப்படி தோணுதோ அப்படி வாழ்ந்துக்கடி. அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு இதை கேட்க கேட்க இன்னும் கோபம் அதிகமாகுது. நீங்கள் ஜேகே பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. பார்த்தா உங்கள் அப்பா அம்மா தான் மாப்பிளாது அப்படின்ற மாதிரி உள்ளே வராங்க. ஜேகே உங்களை பார்த்து முறைச்சிட்டே அப்படியே இந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. இங்கே உங்கள் அப்பா தான் கூப்பிடுறாரு ஜேகேவை. ஆனால் ஜேகே கண்டுக்கவே இல்லை. இங்கே நீங்கன்னா ஒரு மாதிரி அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. இங்கே உங்கள் அம்மா தான் உங்ககிட்ட வராங்க. ஏன் என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் இன்னும் சாகலை, அதான் எனக்குள்ள இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகிறீங்க. உங்கள் அம்மாவுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜேகே அப்படியே கோமா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போயிருப்பாரு. அதுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு, ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காரு. இப்போது வந்து உங்கள் வீட்டுக்கு தான், அதாவது இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் போகிறாரு. போய் உங்கள் ரூமில் வந்து அப்படியே பெட்டில் அப்படியே புத்துன்னு படுக்கிறாரு. அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. நடந்த விஷயத்த நினச்சி பார்க்குறாரு. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜேகேக்கு. எதையுமே ஏற்றுக்கவே முடியல. பட் எல்லாமே கடகடன்னு நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ 10க்கு கோவத்தில் உங்களை வேற அடிச்சிட்டாரு. அது வேற ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவருக்கு நல்லா தெரியும் நீங்கள் வந்து ஒரு ஜேகே மேலே கோவமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு மாதிரி அழுதுகிட்டே அப்படியே படுத்திருக்காரு. செம்ம டயர்ட் ஜேகே. எப்படி தூங்கினார்னே தெரில. அவர் அப்படியே எதுவுமே சாப்பிடலை. நேற்று ஆஃப்டர்நூன் சாப்பிட்டது, அதுக்கப்புறமேட்டு எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டார். இப்போ ஈவினிங் டைமே வந்துருச்சு. படுத்து தூங்கியிருப்பார் டயர்டில். உங்களையும் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. உங்கள் அப்பா அம்மா வந்து இதுக்கு மேலே நீ இருக்க வேணாம், நீ வீட்டுக்கு போ, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி உங்கள் அத்தை மாமா அப்புறம் நீங்கள் வந்து கிளம்பிட்டீங்க. அங்கே வந்து ஜானு இருக்கா, உங்கள் அப்பா அம்மா கூட வந்து ஹெல்ப்புக்கு வந்து ஜானு இருக்கா. ஷாகியும் வந்து பார்த்துட்டு போயிருப்பா. ஜீவனை வந்து பார்த்துட்டு அவளும் வீட்டுக்கு போயிருப்பா, நான் நாளைக்கு வரேன் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்களும் உங்கள் அத்தை மாமா கூட வந்து வீட்டுக்கு கிளம்புறீங்க. வீடு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்தா ஜேகே வந்து தூங்கிட்டு இருக்காரு. எப்போ வந்தார், எப்போ படுத்தார், சாப்பிட்டாரா என்ன, எப்போ தூங்கினாரு எதுவுமே உங்களுக்கும் தெரியல.
நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்குன்னா கடுப்பாக வருது ஜேகேவை பார்க்கும்போது. ஒரு மாதிரி கோவத்துலேயே அந்த பேக்கை தூக்கி அந்த பெட்டிலே வீசிட்டு வந்து கையில் பேக் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அந்த ஃபோன், அந்த பர்ஸ், அதை தூக்கி அப்படியே பெட்டில் வீசுறீங்க. அது நேராக போய் ஜேகே மேலே பட்டு கீழே விழுது. ஜேகே ஒரு மாதிரி சினிங்கிட்டு திரும்பி படிக்கிறாரு. உங்களுக்குன்னா கடுப்பாக இருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி ஜேகே பார்த்து முறைச்சிட்டு இப்போது ஃப்ரெஷ்ஷப் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் தான் போகிறீங்க. நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் அத்தை வந்து உங்களுக்கு காஃபிலாம் போட்டு வந்திருப்பாங்க. பார்த்தா ஜேகேவும் படுத்திருக்காரு இல்லையா, ஜேகேக்கும் வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு இப்போ நைட்டி தான் வியர் பண்ணியிருக்கீங்க. நைட்டி போட்டு தான் வெளியே வரீங்க. ஸோ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததும் உங்கள் அத்தை ரெடியாக உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. பார்த்தா இங்கே ஜேகேவோட அம்மாவும் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் வந்ததும் காஃபி எடுத்துக்கம்மா, நைட்டுக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இல்லைத்த, நானும் வரேன், சேர்ந்தே சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைம்மா, உனக்கு ஹெல்ப் என்ன சொல்லு, நான் வந்து செய்கிறேன், அவளாக எதுவும் சமைக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் வந்து அதை கண்டுக்கவே இல்லை. நீங்கள் காஃபி எடுக்கிறீங்க. ஒயின் காஃபி குடிக்காத, ஜூஸ் ஏதாவது குடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் கண்டுக்கவே இல்லை. காஃபி எடுத்து குடிச்சிட்டு போய் கீழே தான் இறங்கி போகிறீங்க. ஒயின் உன்கிட்ட தான் பேசுகிறேன். நீங்கள் கண்டுக்கவே இல்லை. இங்கே ஜேகேவோட அம்மா ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகேவோட அம்மாவை பார்க்குறாரு. எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கீழே போயிடுறாங்க. இங்கே ஜேகேவுக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஜேகேவும் காஃபிலாம் குடிச்சிட்டு அவருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கேஷுவல் வியர் பண்ணிக்கிட்டு கீழே தான் வராரு. நீங்கள் சொல்ல கேட்காம கிச்சனில் போய் நின்றுட்டுருக்கீங்க. அது ஜேகேவுக்கு இன்னும் கோவம் வருது. நீ ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்திருக்க, நீ ஒன்றும் குக் பண்ண வேணாம், நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன், நீ வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கெஞ்சிறாரு. நீங்கள் ஜேகேவை இக்னோர் பண்ணுறீங்க, கண்டுக்கவே இல்லை. இங்கே உங்கள் அத்தை தான், நான் தான் சொல்கிறான் இல்லைம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. அத்தை வேண்டாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் குக் பண்ணுறீங்க. ஒரு வழியாக குக்கிங்கும் முடிச்சாச்சு. சிம்பிளாகவே குக் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து ஜானு வந்திருப்பா, கேப் பிடிச்சி வந்திருப்பா, அதாவது சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடெலாம் கேரியரில் கட்டி கொடுத்தாச்சு. அப்போ வந்து ஜானுவும் வந்து வாங்கிட்டு போயிடுறா. இங்கே ஜேகே சொல்கிறாரு, ஜானு நான் வேணா வரட்டுமா ட்ராப் பண்ண அப்படின்ற மாதிரி. ஐயோ மாமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கேப் இருக்குது, நான் அதிலே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரிட்டன் அதிலே போயிடுறா. இங்கே ஜேகேவும் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துக்கிறாரு. அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஜேகேவை கண்டுக்கவே இல்லை. நீங்கள் உங்கள் மாமாவுக்கு சர்வ் பண்ணுறீங்க. இங்கே ஜேகேவோட அம்மா தான் வந்து ஜேகேவுக்கு ஃபுட்டு கூட எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அத்தை மாமாவுக்கு பக்கத்துலேயே உட்காந்து அப்படியே சாப்பிட்றீங்க. ஜேகேவை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஹர்ட்டிங்காக இருக்குது. அவருக்கு கண்ணிலேருந்து டியர்ஸ்லாம் வருது. பட் இருந்தாலும் அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இங்கே நீங்கள் அப்படியே ரூம்க்கு போகிறீங்க. கொஞ்சம் வாக் பண்ணுறீங்க. உங்களோட பால்கனி கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதிலே சும்மா அப்படியே சாங்ஸ் கேட்டுட்டு நடக்கிறீங்க. ஜேகே தான் இப்போ உங்ககிட்ட வராரு. உங்கள் காதில் மாட்டிருக்க ஹெட்ஃபோனை எடுக்கிறாரு. நடந்ததெல்லாம் போதும், நாளைக்கு நடந்துக்கலாம், வந்து முதல்ல படுத்த ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஜேகேவோட கையை தட்டி விட்டுட்டு, உங்ககிட்ட இப்போ யாருமே கேட்கல, உங்களுக்கு என்ன, இந்த குழந்தைய சேஃபாக பெற்று உங்கள் கையில் கொடுத்துடணும், அவ்வளோதானே. இந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாது, நான் பத்திரமா பெற்று உங்கள் கையில் கொடுத்துட்றேன். என் மேலே தேவையில்லாமல் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற வேலை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு உங்கள் குழந்தை தானே முக்கியம். உங்கள் குழந்தைக்கு எதுவும் ஆகாது. ஆனால் அந்த சாக்கை வச்சுட்டு என்ன டச் பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். தேவையில்லை, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதாகவே இருக்கட்டும். உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இங்கே ஜேகே பார்க்குறாரு. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் கோவப்படுவீங்கன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு கோவமாக இருக்கிறது அவருக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. என்னதான் தெரிஞ்சாலும் ஹர்ட்டிங்காக இருக்குது நீங்கள் பேசுகிற வார்த்தைலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அமைதியாக வந்து உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறாரு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. என்னாச்சு ஒயன், எதாவது வேணுமா, நான் எதாவது போய் எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து கொஞ்சம் தள்ளி படுத்துக்கிறீங்க ஜேகே விட்டு. ஜேகே உங்களை பார்த்துட்டு கிட்ட வந்து படுக்கிறாரு. நீங்கள் ஏன் இந்த பில்லோ பெட்ஷீட் எல்லாம் எடுத்துகிட்டு எங்கே போகிறீங்க, ஒயன் எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லலை. வெளியே போகிறீங்க.
வெளியே போய் அங்கே சோஃபா இருக்கும், அதாவது பால்கனிக்கு பக்கத்தில் சோஃபாலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பையன் என்னடி பண்ணுற, சரி நான் உன்னை டச் பண்ணல, வந்து உள்ளேயே தூங்கு. பையன் வெளியில் பனி பெய்யுதுடி, இங்கெல்லாம் படுத்தேன்னா சளி பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் நல்லா படுத்து பெட்ஷீட்டெல்லாம் கவர் பண்ணிவிட்டு படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜேகே கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு. நீங்கள் ஐஸ் கூட ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்க தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே உங்களோட லெக்ஸுக்கு கீழே நீல் டவுன் பண்ணி உட்கார்றாரு. உங்களோட காலில் ஹேண்ட் ப்ளேஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஹெட்டை பண்ணி பார்க்குறீங்க. தப்பு தான், சாரி, மன்னிச்சிடு. உன்கிட்ட நான் அவ்வளோ கோவப்பட்டிருக்க கூடாது. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு கூட பார்க்காம உன்னை கை நீட்டி அடைச்சிருக்க கூடாது. உன்கிட்ட அவ்வளோ ஹார்ஷாக பிஹேவ் பண்ணியிருக்க கூடாது. உன்னைக்கு டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்க கூடாது. எல்லாத்துக்கும் மேலே உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்க கூடாது. இது எல்லாமே தப்பு தான். ஆனால் அது எல்லாமே நான் வேணும்னு பண்ணலை. ஒரு பதட்டத்துலேயும் கோபத்துலேயும் அப்படி பண்ணிட்டேன். மன்னிச்சிருவயன். ஜேகேயோட ஐஸ்லேருந்து டியோர்ஸ் வருது. நீங்கள் அந்த டியோர்ஸ் வந்து உங்களோட லெக்ஸில் படுது. உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது ஜேகே அழுகிறாருன்னு. நீங்கள் ஒரு மாதிரி எழுந்து உட்காந்து பார்க்குறீங்க. ஜேகே உங்கள் நீஸை ஹோல்ட் பண்ணி உங்கள் பக்கத்தில் அப்படியே கீழே உட்காந்து அவங்கள ஹெட்டை பண்ணி பார்க்குறாரு, அழுகிறாரு. ஜங்கோ, வயன், உனக்கு தெரியுமா வயன், யோன்சன் எப்படி கிடைச்சான்னு உனக்கு தெரியுமா வயன்? ஜங்கோ, பொட்டலை மாதிரி துணியில் சுற்றி கீழே ரோட்டில் போட்டு போனாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் என் ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு தெரியுமா? ரொம்ப பயந்துட்டேன்டி. யோன்சன் எங்க எல்லாருக்குமே ரொம்ப செல்லம். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவன் மேல ஒரு சின்ன கீரல் கூட பட விட்டதில்லை வயன். அம்மா திட்டினா கூட நான் எங்கள் அம்மாவை திட்டுவேன். இதுக்கு அவன் சின்ன பையன் தானே, அவனை திட்டாதன்னு ரொம்ப செல்லமாக வளர்ந்தான் வயன். ஆனா அன்னைக்கு யோன்சன் எப்படி கிடைச்சான்னு தெரியுமா? முகம் ஃபுல்லா ரத்தம், உடம்பு ஃபுல்லா ரத்தம் வயன். அவன் செத்துட்டான்னு நினைச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகிறாரு. நீங்க ஜேகேவோட சிக்ஸ் எல்லாம் கால் பண்ணி சங்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப பயந்துட்டேன்டி. எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு தாங்க மாட்டாங்க வயன். யோன்சனை திட்டுவாங்க தான், ஆனா யோன்சன் மேல அம்மா உயிரை வச்சிருக்காங்க. அவனுக்கு ஏதாவதுன்னா எங்க அம்மாவால தாங்க முடியாது. எனக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன்டி. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீ இதுக்கப்புறமா ஏதாவது பண்ணுனா உன் தம்பிய பண்ண மாதிரி பொண்டாட்டியும் கொண்டுடுவேன்னு சொன்னான். ரொம்ப பயந்துட்டேன் பையன். அதனாலதான் உன்னை நான் வீட்லயே இரு, ஹாஸ்பிட்டல்ல வர வேணும்னு சொன்னேன். நீ மயங்கி விழுந்துட்டேன்னு தெரிஞ்சதும் உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு எவ்வளோ பயந்தேன் தெரியுமா? அந்த பயம், அந்த பதட்டம் தாண்டி என்ன பேசுற என்ன பண்றேன்னு தெரியாம ஏதோ பண்ணிட்டேன்டி. மன்னிச்சிருவாங்க. சத்தியமா மனசார அப்படி நான் பண்ணல. எனக்கு நம்ம குழந்தையும் முக்கியம், நீயும் எனக்கு ரொம்ப முக்கியம் வயன். இந்த குழந்தை நமக்கு முதல் குழந்தை, நம்ம லவ்வோட ஐடென்டிட்டி. ஆனா நீ ஹாஸ்பிட்டல் அப்படி பேசும்போது ஒரு அப்பாவா எனக்கு கோபம் வந்துச்சு. அதனால தாண்டி உன் மேல கோபப்பட்டேன். மத்தபடி எனக்கு இந்த குழந்தைய
உன்னை விட இந்த குழந்தை ஒன்றும் முக்கியம் இல்லை வயன். உனக்கு புரியுதா? எப்படி இன்னும் 5 months நம்ம டிவோர்ஸ் பண்ணிப்போம், பிரிஞ்சிருவோம். அதுக்கப்புறம் நீ உன்னோட லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவேன், நான் என்னோட லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவேன். அட்லீஸ்ட் அந்த 5 months என் கூட கொஞ்சம் ஹாப்பியாக இருவேன். அந்த 5 months உன் கூட நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டேன்னா அது போதும். லைஃப் லாங் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். உன் கூட வாழ்ந்த இந்த நாட்களை நினச்சிக்கிட்டு எனக்கு ஏதோ ஒரு பிச்சையா போடுவியா? சங்கு இல்லடி, என்னை அவாய்ட் பண்ணுறது, பேசாமல் இருக்கிறது ரொம்ப வலிக்குது வயன், தாங்க முடியலடி. எனக்கு உனக்கு என் மேலே கோவம் இருந்தால் கூட என்னை கை நீட்டி அடிச்சிரு வயன், ஆனால் பேசாமல் மட்டும் இருக்காதடி. என்னால் தூங்கவே முடியாது வயன் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்கள் நீக்ஸை ஹக் பண்ணி உங்கள் லேப்பில் படுத்துட்டு அப்படியே அழுக்கிறாரு. நீங்கள் ஒரு 1/2 இந்த கான்வர்சேஷன் போயிருக்கோம். ஜேக்கவை ஹக் பண்ணி அவரை காம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு 1 மணி நேரம் நீங்கள் அந்த பால்கனிக்கிட்டே தான் ஜேகே உங்கள் லேப்பில் படுத்திருப்பார். நீங்களும் ஜேகேவோட ஹேரெல்லாம் கேஸ் பண்ணி அவரை கொஞ்சம் கொஞ்சமாக காம் பண்ணியிருப்பீங்க. இப்போ தான் கொஞ்சமாக ஜேகே அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறாரு. இப்போது நீங்களும் ஜேகேவும் உங்கள் ரூமுக்கு போய் படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜேகே உங்களை ரொம்ப சாஃப்டாக ஹக் பண்ணியிருப்பார். ஜேகேவோட ஹேண்ட் உங்களோட ஸ்டொமக்கில் இருக்கும். உங்களுக்கு நல்லா புரியுது ஜேகே ரொம்ப பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இப்போல்லாம் ரொம்ப ஹர்ட் பண்ணுறதெல்லாம் இல்லை, ஜேகே என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறீங்க. அவரை ரொம்ப கஷ்டப்படுத்த விட மாட்டேங்கிறீங்க. அது ரொம்ப கெஞ்சுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை, ஒன்ஸ் சொன்னாலே கேட்டுக்கிறீங்க. ஜேகேக்கும் அது ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்கு. ஸோ அப்படியே ஒரு 2-3 days போகுது. இங்கே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருக்க மாட்டீங்க. ஜேகே தான் சொல்லியிருப்பார், இல்லை வேண்டாம் வயன், நீ வீட்டிலே இரு, நம்ம அப்புறமா போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நீங்களும் சரின்னு சொல்லிவிட்டு ஜேகே ஃபோர்ஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. சரின்னு ஓகே சொல்லிவிட்டு இதே வீட்டிலே இருந்திருப்பீங்க. ஜேகேவும் உங்கள் கூடவே தான் இருந்திருப்பார், உங்களை நல்லா பார்த்துருந்துருப்பார். இப்போது ஒரு ஃபைன் டே நீங்கள் ஜேகேட்ட கேட்குறீங்க, உங்களுக்கு யோன்சன் அண்ட் ஜீவன் 2 பேரையும் பார்க்கணும் போலே இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க, ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சரின்னு சொல்லிட்டு ஜேகேவே உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போது நீங்களும் ஜேகேவும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பிட்டுருக்கீங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தா ஷாகி தான் காலேஜுக்கெலாம் போகலை, நீரா அவள் வீட்டிலேருந்து இங்கே சூப் செஞ்சு எடுத்துகிட்டு அவளே அவங்க அம்மா கிட்டே சொல்லி ஜீவனுக்காக பார்த்து ஆசையாக சூப் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரான். அவங்க வீட்லேயும் ஓகே சொல்லிக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஜிகேவோட மச்சான் இல்லையா, ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு டபுள் ஓகே தான். ஸோ இப்போ ஷாகி தான் ரொம்ப ஆசையாக ஜீவனை பார்க்க வந்திருப்பா. இங்கே யோன்சன் தான் ஒரு மாதிரி ஜீவனையும் ஷாகியும் பார்க்குறா. இங்கே ஷாகி ஜீவனுக்கு ஃபீட் பண்ணுறா. அவளே இந்த சூப்பெல்லாம் ஊதி அவளே ஃபீட் பண்ணிகிட்ருக்கா. இங்கே பேரண்ட்ஸ் யாருமே இல்லை. அதான் நீங்கள் இருக்கீங்களம்மா, ஜானு ஷாக்கி 2 பேருமே அங்கே தானே இருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு துவைக்க ட்ரெஸ் போட்டுட்டு ஃபுட் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இங்கே நீங்களும் ரெடி ஆகிட்டு தானே இருந்திருப்பீங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க, இன்னுமா வந்துட்டீங்க, அங்கே யார் பார்த்துக்கிறா அப்படின்ற மாதிரி கேட்டதும் ஷாகியும் ஜானுவும் இருக்காங்க, நாங்கள் ஃபுட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓகே வயன் அப்புறம் அத்தை மாமா கூடயே நம்ம சேர்ந்தே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஜேகே சொன்னதும் சரி ஓகேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் அமைதியாக இருந்துக்கிறீங்க. ஸோ இங்கே இவங்க 4 பேர் தானே இருக்காங்க. இங்கே யோன்சன் தான் ஒரு மாதிரி அப்படியே அவங்களே பார்த்துட்ருக்காங்க ஏக்கமா. கேர்ள் ஃப்ரெண்ட்னா இப்படி இருக்கணும், எனக்கும் தான் சேர்ந்துருக்கே அப்படின்ற மாதிரி இங்கே ஜானுவை பார்க்குறாரு. இங்கே ஜானு ஒரு மாதிரி பார்க்குறா, என்னங்கிற மாதிரி ஹெட் நோட் பண்ணுறாரு. கேட்டால் மட்டும் கொடுத்துட்டு தான் மாதிரி வேலை, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைதியாக அப்படியே படுத்துக்கிறாரு. இங்கே ஜானுவுக்கு நல்லாவே புரியுது அவர் ஒரு மாதிரி ஏக்கமாக தான் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஜானு மனசுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி அதாவது சிரிச்சுட்டு அவர் அப்படியே அவளை அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கா. இங்கே யோன்சன் தான் ஏம்மா ஷாகி அப்படின்ற மாதிரி ஷாகி எதாவது கூப்பிடுறாரு. என்ன யோன்சன்? இல்லை
நானும் தான் அடிபட்டு படுத்திருக்கேன். சூப்பு உன் ஆளுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தியா? ஆமாம், நான் ஜீவனுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். உனக்கு வேணுமா என்ன? இல்லை வேணாம், நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவருக்குன்னா சரியான கடுப்பு. இங்கே ஜானுவுக்கு நல்லாவே புரியுது. அவனை சிரிக்கிறா. இங்கே சரி யோன்சன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அகெயின் வந்து ஜீவனுக்கு தான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கா. இங்கே அதுங்க வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஹாஸ்பிட்டலில் வந்துமே. இங்கே யோன்சனுக்குன்னா கடுப்பாகுது. இப்போ ஏம்மா முதல்ல அந்த ஸ்க்ரீனை போட்டு தொலைமா, வயிறு எரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்துறாரு ஷாகியை பார்த்து. ஷாகி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, ஏன் யோன்சன் எனக்கு பொறாமையாக இருக்கா என்ன? ஆமாம், பொறாமையாக தான் இருக்குது. முதல்ல ஸ்க்ரீனை போட்டுட்டு எந்த கருமத்தை வேணாலும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே கடுப்புலேயே படுத்திருக்காரு. இங்கே ஜானு தான் சிரிச்சுக்கிட்டே, ஏன் உனக்கே அவங்கள பார்த்து போறாம, நீங்கள் எதுக்கு அவங்கள பார்த்து பொறாமப்படுறீங்க? என்ன பண்ணுறது, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா பரவாயில்ல. கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தும் இல்லாத மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? ரொமான்ஸ் பண்ணுறவங்களெலாம் பார்த்தா பொறாம தான் வரும். அது அவங்கள சொல்லி தப்பு இல்லை, எல்லாம் எனக்கு வாட்சது அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஜானுவை பார்த்துட்டு சொல்கிறாரு. இங்கே ஜானு தான் ஒரு மாதிரி யோன்சனை பார்த்து முறைக்கிறாரு. முறைக்காத, உண்மையை தானே சொன்னேன். நானும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, அப்போ என்ன பாய் ஃப்ரெண்டா? இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பேசுனீங்க அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுவேன். சரி போனால் போது பாவம் மீச்சின்னு ஹெல்ப் பண்ணலான்ட்டு வந்தால் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ஜானு சொல்கிறா. வந்து மட்டும் அப்படியே என்ன பண்ணிட்டியா? என்ன பண்ணுன? என்ன பண்ணலைன்னு சொல்கிறீங்க? நான் ஒன்றுமே பண்ணலையா உங்களுக்கு? என்ன பண்ணி கிழிச்சிட்ட? அப்படி பெருசாக அப்படி என்ன பண்ணிட்ட? ஒன்றுமே பண்ணலதான். என்ன? ஹலோ, நீங்கள் அடிப்படை ஹாஸ்பிட்டல் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் உங்களை பார்த்துட்ருக்கேன். எப்படி மனசாட்சி இல்லாமல் சொல்கிறீங்க? சில எனக்கு தேவைதான். உங்களெல்லாம் போய் பார்த்துக்கிட்டல? ஆமாம், அப்படியே பார்த்து கிழிச்சிட்டாங்க. இப்போ என்ன பார்த்துக்கல? இல்லை எப்படி பார்த்துக்கணுன்னு சொல்கிறீங்க? இப்போ கேட்டே இது ஒரு நல்ல கேள்வி. என்னதான் இருந்தாலும் நம்ம லவ் பண்ண பையனாச்சே, நம்ம அக்கா ஹஸ்பண்டோட தம்பியாச்சே, நம்ம சொந்த மாமாவாச்சே, அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கானே, என்னதான் சண்டையாக இருந்தாலும் நம்ம லவ் பண்ண பையனாச்சே, பாவம் வலிக்கும். அவனுக்கு ஏதாச்சும் நான்வெஜ் சூப் எடுத்துகிட்டு வரலாம். ஆசையாக, மாமா வலிக்குதா, சூப் சாப்பிட்றீங்களா, சாப்பாடு சாப்பிட்றீங்களா, ஆசையாக நல்ல வார்த்தை பேசுவோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறானே, கொஞ்சம் ஃபீட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம். மாமா கூட கொஞ்சம் பாசமாக நடந்துக்கலாம், பேசலாம். அப்படின்னு எதுவுமே இல்லை. வர போகிற பார்க்குற, ஏதோ ஒரு ரோபோட் மாதிரி வந்து செய்ய, ஏதோ கடமைக்கு செய்ய சொல்லிட்டாங்களேன்னு செய்கிற போகிற. இதில் எங்கடி ஒரு லவ் இருக்குது? இது எப்படி ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஜானு தான் ஒரு மாதிரி யோன்சனை பார்த்து மறைக்கிறா. என்ன, எதுக்குப்பா அப்படி பார்க்குற? நீ செய்யறது தானே சொல்கிறேன். முகரக்கட்டிக்கு இதுவே ரொம்ப அதிகம். இவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க சார். செஞ்சுருப்பேன். எப்போ தெரியுமா? ஸ்டார்டிங்கில் ஒரு யோன்சனை பார்த்தேன்ல, அதே யோன்சன் இப்போவும் இருந்தா கண்டிப்பாக செஞ்சுருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம்தான் உங்களோட உண்மையான முகத்தை என்கிட்ட காமிச்சிட்டிங்களே, அதுக்கப்புறமும் நான் எப்படி இப்பெல்லாம் உங்ககிட்ட நடந்துப்பேன்னு நினைக்கிறீங்க? சத்தியமாக கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா? எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் என்கிட்ட இப்பெல்லாம் கேட்குற? அப்புறம் என்ன சொன்ன? மாமாவா? நீ எனக்கு மாமாவா? உன்னெல்லாம் வாங்க போங்கன்னு கூப்பிட்றதே பெரிய விஷயம். பொறுக்கின்னு கூப்பிடாம மரியாதையை கூப்பிட்றேன்ல, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் உன் முகரக்கட்டைக்காகலாம் இல்லை, எங்கள் ஜேகே மாமாவுக்காக தான் உன்னெல்லாம் சகிச்சிட்ருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி திட்டுறான். இங்கே யோன்சன் ஒரு மாதிரி பாவட்டி லிப்ஸை வச்சுட்டு ஒரு மாதிரி சோகமாக ஜானுவை பார்க்குறா. அப்போது உனக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸ் இல்லையா? சுத்தமாக இல்லை. இப்போ நீ என்னை லவ் பண்ணுது, லவ் பண்ணு. ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சிட்டேன் ஏண்டா லவ் பண்ணணுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லி கோமா சொல்கிறேன். என்னடி இந்த டைமில் கூட இப்படி திட்டுற? நான் முடியாமல் தானே இருக்கான், கொஞ்சம் ஆசையாக நாலு வார்த்தை பேசலாம்ல. அதெல்லாம் பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் போகலான்ட்டு போகிறா. ரொம்ப பண்ணுற ஜானு, அப்புறம் ஃபீல் பண்ணுவ பார்த்துக்கோ. சாபம் விடுறியா? பரவாயில்ல பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே அவள் போகிறா. இங்கே யோன்சன் ஒரு மாதிரி கத்துறாரு.
என்னாச்சு? ஐயோ வலிக்குது. என்ன வலிக்குதா? எங்க வலிக்குது? அப்படின்ற மாதிரி அவரோட கை ஃபுல்லாக பேண்டேஜாக தான் இருக்குது. அவர் ரைட் சைடு வந்து வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜானு வந்து யோன்ஷனுக்கு லெஃப்ட் சைடு நின்றுட்டுருப்பா. என்ன வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறா. அங்கே பிளட் லீக் ஆகுற மாதிரி எதுவுமே இல்லை. பிளட்லாம் எதுவும் லீக் ஆகலையே, நல்லா தான் இருக்கு. நிஜமாக வலிக்குதா? நான் பொய் சொல்கிறேன்னா? எனக்கு நிஜமாக வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே கத்துறாரு. சரி இருங்க, நான் டாக்டர் வர சொல்கிறேன். அதெல்லாம் எதுவும் வேணாம், இருங்க. அவர் வந்து பார்த்தா தானே தெரியும் இதனால் வலிக்குதுன்னு. அதான் வேண்டான்னு சொல்கிறேன்ல. அப்புறம் எப்படி வலி தீரும்? அதெல்லாம் தீரும். எப்படி தீரும்? அது நீ கொஞ்சம் மனசு வச்சுன்னா வலி குறையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் மனசு வைக்கணுமா? நான் என்ன பண்ணணும்? அது வந்து ஜானு ஏ அப்படின்ற மாதிரி ரூம் டோர் சைட் பார்க்குறாரு. இங்கே ஜானு தான். யாரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துருப்பா. சடனாக யோன்ஷன் வந்து ஜானுவை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு லிப்ஸில். ஜானுக்குன்னா சாரியான ஷாக்கு. ஒரு மாதிரி வாய் டேஸில் ஜானு யோன்ஷனை பார்த்துட்டு இருக்கா. இங்கே யோன்ஷன் தான் ஒரு மாதிரி ஸ்மாக் பண்ணிக்கிட்டே அந்த கேஸை கண்டினியூ பண்ணுறாரு. இங்கே அந்த டைம் பார்த்து நிஜமான்மி நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. இதை நீங்கள் 2 பேருமே பார்த்துறீங்க. ஆக்சுவலி நீங்களும் ஜேகேவும் மட்டும்தான் வந்திருக்கீங்க. நீங்கள் 2 பேருமே பார்த்துட்டீங்க. இங்கே ஜேகே தான் உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி திரும்பி நின்றுக்கிறாரு. ஐயோ என்ன இதெல்லாம் பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு ஷாக்காக இருக்கும். இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஜேகே உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி ஆப்போசிட் சைடு நின்றுப்பார். நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஜானு தான் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அது அது வந்து மாமா அது அப்படின்ற மாதிரி திணறான். இங்கே யோன்ஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவர் ஒரு மாதிரி எம்பாரசிங்லே உங்களையும் ஜேகேவும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காரு. அண்ணா நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஜேகேவும் நீங்களும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் டீசிங் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, இங்கே பார்த்தா ஜீவன் வந்து ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்கு. இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஸ்க்ரீனை விளக்கிட்டு பார்த்தா சேம் டிட்டோ இங்கேயும் அதே சீன் தான் ஓடுது. ஐயோ கருமம் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஐயே அங்கே போய் ஏண்டி பார்த்த அப்படின்ற மாதிரி சொல்லி ஜேகே உங்கள் ஐஸை தான் க்ளோஸ் பண்ணுறாரு. டீ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஹாஸ்பிட்டல்டா அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே நீங்கள் தான் சொல்கிறீங்க. இங்கே ஜேகே சிரிக்கிறாரு. இங்கே உங்களுக்கு தான் என்ன சொல்கிறதுனே தெரில. நீ ஒரு மாதிரி வாயு பழந்து 2 பேரையும் மைண்டேஸில் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜானு யோன்ஷனுக்குலாம் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. சேம் அங்கே ஷாகி அண்டு ஜீவனுக்கு இங்கே ஜானு தான் அது நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிட்டா. இங்கே ஜேகே தான் சாரி நாங்கள் தப்பான டைமில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். சாரி, நான் உங்களுக்கு ஃபுட்டு கொடுக்க தான் வந்தோம். நாங்கள் இன்னொரு நாள் வரும். ஈவினிங் அத்தையும் அம்மாவும் வருவாங்க. சாரி யூ கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஓயே பாடி அப்படின்ற மாதிரி உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஜங்குக் இருங்க, இவங்க பாடி வாய் முட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஜங்குக் விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்திகிட்டே வரீங்க. பொய்யன் வா பேசாமல் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு வழியாக அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இங்கே நீங்கள் தான் ஜங்குக் அவங்க 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? என்ன பண்ணாங்க ஜங்குக்? அது இது பாரு வயன், அவங்க 4 பேரும் லவ் பண்ணுறாங்க. இதில் என்னடி இருக்கா? இதெல்லாம் நார்மல் தான், ரொம்ப திங்க் பண்ணாத. தப்பான டைமிங்கில் போனது நம்ம தப்பு. நம்ம டோர் நாக் பண்ணிட்டு போயிருக்கணும். சரி வா, ரொம்ப புலம்பாத அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு ஜேகே வீட்டுக்கு தான் போகிறாரு. இங்கே ஜானு தான் நீங்கள் வெளியே போன அதுக்கப்புறம் தான் உள்ளே வர்றாரு. இங்கே வந்த பில்லோவை வச்சு யோன்ஷனை அடிக்கிறான். பொறுக்கி இல்லை உன்னால போச்சு, மாமா பார்த்துட்டாரு, ஐயோ அக்கா வேற பார்த்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புலம்புறான். இங்கே யோன்ஷனா அண்ணியா அண்ணனும் எதுவும் சொல்ல மாட்டாங்கடி, வாயை மூடு, அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அடிக்கிறா திட்டுறா. இங்கே யோன்ஷனா சிரிக்கிறாரு. சிரிக்காதே பொறுக்கி அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டுறா. இங்கே யோன்ஷனா பயங்கரமாக பல்லை கட்டுறாரு. இங்கே சேம் அங்கே ஜீவனா ஐயோ அக்கா பார்த்துட்டா, மாமாவும் பார்த்துட்டாரு, எல்லாம் உன்னால தான் சொன்ன கேட்குறியா ஷாக்கி அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே ஜீவன் புலம்புறான். ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணி கேஸ் பண்ண வச்சது ஷாக்கி தான்.
இங்கே ஏ அதான் அவங்களே புரிஞ்சுட்டு போயிட்டாங்களே, வாடா நம்ம கண்டினியூ பண்ணலாம், சாவடிச்சிட வேண்டிய ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே ஜீவன் ஷாகி அப்படி திட்டிகிட்டு இருக்காரு. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கேயே எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். இது 3rd எபிசோட் கிட்ட போகும்னு நினைக்கிறேன். நானுமே இந்த எபிசோட் ஃபைனல் வந்துடும், இதுக்கப்புறம் வர்றது ஃபைனல் வந்துடும்னு நினச்சி தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இது ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டுருக்கு. மேபி 30 30 அதாவது 30th பார்ட் வந்து கண்டிப்பாக ஃபைனல் பார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்டோரி தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு மேபி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சீக்கிரமாக ஃபைனல் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்னும் ஒரு 3 பார்ட்ஸ் தானே இருக்குது, போட்டுடலாம். ஓகேடா, இதுக்கப்புறம் என்னாச்சுங்க நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க, கீப் ஆன் ஸ்மைலிங். பை ஆமீஸ், அன்யோ.